2019 விஸ்வரூப கோதண்டராம பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு சிலை எடுத்து போகிறாங்கன்ட்டு ஒரு 3 வீடியோஸ் பார்த்துருப்போம். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. இன்றைக்கி அந்த சிலை நம்ம வந்தவாசத்தில் இருந்து கொரக்கோட்டைன்ற ஊரில் ஒரு 600 டன் பெருமாள் சிலை 600 டன்னில் எடுத்து வந்திருப்பாங்க. இதுக்கான கும்பாபிஷேகம் இன்றைக்கி நடக்குது. மொத்தமாக 2019 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சிலையை எடுத்துகிட்டு வரதுக்கு மட்டுமே 1 வருஷம் ஆயிருக்கு. நம்ம ஊர் வழியாக தான் போச்சு அது. இந்த சிலையை ஏற்கனவே இந்த கோயிலுக்கு பார்த்தோம் 2019. அப்போ செஞ்சிட்டு இருந்தாங்க பெருமாள். அந்த சிலையை ஃபுல்லாக அப்போ தான் செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்போ முழுமையாக அடைஞ்சு அந்த கல்லை சிலையாக செதுக்கி இன்றைக்கி பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. எங்கே இருக்குது அந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் தான் இருக்குது. ஈஜிபுரான்ற இடத்துல இருக்குது. இதுக்கு நம்ம வரணுன்னாக்கா மெயினாக 2 இடத்துலேருந்து தான் பஸ் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு வரணுன்னா ஒன்று சிவாஜி நகர்லேருந்து வரலாம், இல்லைனா மார்க்கெட்லேருந்து வரலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும் அந்த வண்டிக்கு வரணுன்னாக்கா. நீங்கள் வரணுன்னா அப்படி இல்லைனாக்கா கோரமங்கலாவில் இறங்கி அங்கேருந்து சோனி வேர்ல்டு இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், நடந்து வந்துடலாம். உள்ளே வந்துடுங்க அப்படின்னாக்கா பயங்கரமான என்ட்ரன்ஸு. ஸ்டார்டிங்லேருந்தே சிலைகள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்தந்த ட்ரெஸ்லாம் உள்ளே போட்டு வரக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. உள்ளே இன்னும் கோபுரம் வேலை முடியல. இந்த கோபுர வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இந்த என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு பெருமாள் இப்படி தான் இருக்கார். கும்பாபிஷேகம் முடிஞ்சு இன்றைக்கி முதல் நாள். நேற்று தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் எடுத்து வந்த சிலை இன்றைக்கி பெருமாளாக நின்றுட்டுருக்காரு. பார்க்கும்போதே ரொம்ப அழகான பெருமாள். உலகத்திலே இருக்கிற ஒரு ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கிற பெருமாள் சிலைனா அது இதுதான். 108 அடி மொத்தமாக 600 டன்னில் எடுத்து வந்தாங்க. இந்த சிலையை செஞ்சுருக்காங்க. இந்த சிலையில் மொத்தமாக இந்த உலகத்தையே வடிச்சு தர்றதா அந்த கோயில் நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. இதில் 11 சிலைகள், பெருமாளோட அவதாரங்கள் 11 அவதாரத்தில் இந்த சிலைக்கு செஞ்சுருக்காங்க. 108 அடி உயரத்தில் இருக்கிற பெருமாள். உலகத்திலே இது ஒன்று மட்டும்தான். இது ஹைட்டில் இன்னும் எந்த பெருமாளும் இங்கேயும் செய்யலை. முதல் முறையாக நம்ம பெங்களூரில் ஈஜிபுராவில் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு நான் நிறைய டைம் போயிருக்கேன். இதற்கவே எங்கள் மாமா வீடு இருந்தது. ஸோ அங்கே போகும்போதெல்லாம் போயிருக்கோங்க கோவிலுக்கு. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இந்த 6 வருஷத்தில் இந்த கோவில் செஞ்சு முடிச்சிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும். கீழே சாமியை பார்த்துட்டு மேலே என்ட்ரன்ஸும் போகலாம். அதுக்கு தனியாக 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே போயிட்டு அந்த மேலே இருக்காங்க பாருங்கள். மேலே என்ட்ரன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வர்றதுக்கு 100 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் மேலே போகிறதுக்கு க்யூ தனியாக இருக்குது. கீழே போயிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு மேலே ஒரு 5 பேராக தான் வெளில விட்றாங்க. ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக மேலே இரும்பில் தான் ஸ்ட்ரெச் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் 5 பேர் தான் மேலே பார்க்க அலோவ் பண்ணுறாங்க கோவிலில். நீங்களும் வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு மூலவர் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னாக்கா 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதை பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போயிட்டு பெருமாளை தரிசிக்கலாம். ஆனால் தொட்டு பார்க்கலாம் விட மாட்டாங்க. பெருமாள் எப்படி இருக்கார் பாருங்கள். 11 அவதாரமாக கோயிலில் ஈஜிபுராவில் இருக்கார் இன்றைக்கி. வாங்க அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம் வாங்க. கோயிலோட கும்பாபிஷேகம் 3 நாள் விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க. 31, 1, 2 இன்றைக்கி 3ஆம் தேதி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இதோட 6ஆம் தேதி நம்ம கோயிலோட தேர் திருவிழா நடத்ததாக சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே தேர் இருக்கும். அந்த தேர் தான் வெள்ளிக்கிழமை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அடி சிலையில் இந்த உலகத்தோட எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையில் செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கோயில் முழுக்க பூ அலங்காரம் தான் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரியல் பூ மாதிரியே தெரியும். ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்குது. நிஜமாக பார்த்தா அசனிக்கு அந்த அளவுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஃபுல்லாமே பூவால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மேலே போட்டிருக்கிறது சாமிக்கு மாலையாக போட்டிருக்காங்க. அது பர்மனெண்ட்டாக அங்கேயே வச்சுருக்காங்க. அது எடுக்க முடியுமான்றது தெரியல. கீழே ஒரு க்ரெயின் வச்சுருக்காங்க. சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு இல்லை சுத்தப்படுத்துறதுக்காக க்ரெயின் ஒன்று ரெடியாக அங்கே எப்பயுமே இருக்குது. இந்த 3 நாளும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க கும்பாபிஷேகத்தை. பூ பல்லாக்கு, தேர், அதுக்கப்புறமா 3 நாளும் ரொம்ப பிரம்மாண்டமாக யாகங்கள்,
சாமிக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னாக்கா சிலைக்கு லெஃப்ட் சைடில் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அங்கே கீழே உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட 100 ரூபா என்ட்ரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா 5 பேரை தான் மேலே ஏற விடுறாங்க. வெயிட் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக மேலே யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. 5 பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. இது மேலே கோவிலோட கோபுரம். மேலே வந்தீங்கன்னா அந்த தேர் இருக்குது பாருங்கள். இதுதான் 6ஆம் தேதி செய்யதாக சொல்லியிருக்காங்க. கோபுரத்தோட வேலைகள் இன்னும் முடியாமல் இருக்குது. கோவில் வந்து இன்னும் புனரமைச்சுட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா அந்த சாமி சிலைக்கு வந்து தங்கத்தால் செஞ்சுருக்காங்க. இது தங்கமா இல்லை என்னன்றது நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தங்கம் தான் இருக்கும். இவ்வளோ சாமிக்கு சிலையை செஞ்சுட்டு தங்கத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. மேலே பார்க்குறதுக்கு விஸ்வரூப பெருமாளாக எப்படி நிற்கிறாரு பாருங்கள். மேலே ஆகாயத்துலேருந்து மேலே பெருமாள் நின்று இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் மேலே போனீங்கன்னாக்கா அங்கே மேலே தொட விட மாட்டாங்க. சாமியை மட்டும் பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் போக போக அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் 100 ருபீஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். இந்த பூ இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே பிளாஸ்டிக். ஆனால் பக்கத்தில் போட்டிருக்க பூ ஒரிஜினல் பூ. இது உள்ள எவ்வளோ அலங்காரமாக இருக்கு பாருங்கள். இது வந்து உள்ள கோவில் உள்ள பிரகாரத்துள்ள சாமி இருக்கிற இடம். இது பெருமாள் உள்ள அலங்காரம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே பிளாஸ்டிக் தாங்கண்ணா. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்பயுமே இந்த பூ அலங்காரத்தை பார்க்கலாம். நீங்கள் கோவில் எப்போ வரும்போதெல்லாம் இந்த பூ அலங்காரம் அப்படியே தான் இருக்கும். இதுதான் பெருமாள் சிலை உள்ளே இருக்கார். சாமி வந்து பார்த்துட்டு சாமியோட அருள் பெற்றுப்போங்க. ஈஜிபுராவில் இருக்குது. கோரமங்கலா பக்கத்தில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கவங்க வந்து இப்போதைக்கு வந்து பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கும்பாபிஷேகத்தன்னைக்கு அந்த 3 நாளைக்கும் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இதுதான் ஃபைனல் ஃபினிஷிங்காக இருக்கிற பெருமாள் சிலை. பெருமாளை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. ஆனால் மழை போட்டுனே இருக்குது. நேற்று ஒரு நாள் ஒரு வீடியோவை பார்த்தேன். மழையில் பெருமாள் சிலையை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. மழை ஆனால் தூறல் போட்டு தான் அதிகமாக மழை பெய்யல. நம்மளும் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். வாங்க பெருமாளை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம்.